2024 ஐபிஎல் தொடர் வர மார்ச் 22ஆம் தேதியிலிருந்து கோலாகலமா ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த தடவை தமிழகத்தோட தலைநகர் சென்னையில துவங்குற ஐபிஎல் தொடரோட முதல் போட்டியில நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பெங்களூர் அணிகள் மோதுறாங்க. முன்னதா இந்த தொடர்ல டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக நட்சத்திர பிளேயர் ரிஷப் பண்ட் விளையாடுவாரா அப்படின்ற சந்தேகம் ஆரம்பத்துல இருந்தே இருந்துட்டு வருது. ஏன்னா 2022 டிசம்பர் மாதம் கார் விபத்துல சிக்கி அதிர்ஷ்டவசமா உயிர் தப்புன அவரு அதுக்காக அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டாரு. அதன் காரணமா 2023 டெஸ்ட் சாம்பியன்ஷிப், ஐபிஎல் மற்றும் உலகக்கோப்பை ஆகிய 3 முக்கியமான தொடர்கள்ல அவர் விளையாடல. குறிப்பா 2023 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ்ல அவர் விளையாடாதது இந்தியாவோட தோல்விக்கு ஒரு காரணமா அமைஞ்சது. இருந்தாலும் அதிர்ஷ்டத்தோட உயிர் தப்புன அவரு கொஞ்சம் கொஞ்சமா குணமடைஞ்சு பெங்களூர்ல இருக்க தேசிய கிரிக்கெட் அகாடமில குணமடைஞ்சு வந்தாரு. அந்த வரிசையில சமீபத்துல அவர் பேட்டிங் பயிற்சிகள் செஞ்ச வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு. ஆனாலும் 2024 தொடருக்காக அறிவிக்கப்பட்ட முதற்கட்ட டெல்லி அணில அவரோட பெயர் இடம்பெறல. அதன் காரணமா இந்த தடவையும் அவர் விளையாடுவாரா அப்படின்ற சந்தேகம் ஏற்பட்டுச்சு. இந்த நிலைமையில 2024 ஐபிஎல் தொடர்ல விளையாடுறதுக்கான உடல் தகுதி சான்றிதழை ரிஷப் பண்ட்டுக்கு என்சிஏ வழங்கியிருக்கிறதா செய்தி வெளியாகிருக்கு. அதாவது மறுபடியும் விளையாடுறதுக்கு ரிஷப் பண்ட் ஃபிட்டா இருக்கிறதா என்சிஏ அறிவிச்சிருக்காங்க. அதனால 2024 ஐபிஎல் தொடர்ல டெல்லி அணிக்காக அவர் விளையாடுறது உறுதியாகிருக்கு. ஆனா குணமடைஞ்ச பின்னாடி இதுவரைக்கும் ரிஷப் பண்ட் எந்த உள்ளூர் போட்டிகள்லையும் விளையாடி ஃபிட்னஸை காட்டல. அதனால நேரடியா ஐபிஎல் தொடர்ல களமிறங்குற அவரு டெல்லி அணிக்காக வழக்கம் போல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா முழுமையா விளையாட மாட்டார் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. குறிப்பா ஒவ்வொரு பந்துக்கும் குனிஞ்சு அமர்ந்து எழுந்திருக்க வேண்டிய விக்கெட் கீப்பர் வேலைய கண்டிப்பா ரிஷப் பண்ட் செய்ய மாட்டாரு அப்படின்னு தெரிய வருது. அதனால பழைய நிலைய எட்டுற வரைக்கும் அவர் பேட்ஸ்மேனா மட்டுமே, அதுவும் இம்பாக்ட் பிளேயரா ஏதாவது ஒரு இன்னிங்ஸ்ல மட்டுமே விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா செய்திகள் தெரிவிக்குது. அதன் காரணமா இந்த தடவையும் டேவிட் வார்னர் டெல்லியோட கேப்டனா செயல்படுவாருன்னு நம்பப்படுது. இது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சீக்கிரத்துல டெல்லி அணி வெளியிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.